வணக்கம். ஒரு சூப்பரான அரசு வேலைவாய்ப்பு பத்தின தகவலோட வந்திருக்கேன். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதாவது சிஆர்பிஎஃப்ல இருந்து ஒரு மெகா ஆட்சேர்ப்பு அழைப்பு வந்திருக்கு. இத பத்தி தான் நாம இப்போ முழுசா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பர் கரெக்ட் தான். 9195 கிட்டத்தட்ட 9200 வேகன்சிஸ் கான்ஸ்டபிள் போஸ்ட்காக அறிவிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். இந்த பெரிய நோட்டிஃபிகேஷனை பார்த்து யாரும் குழம்பிட வேண்டாம். அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறோம். தகுதியிலிருந்து எப்படி அப்ளை பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துடலாம். சரி, முதல்ல இந்த வேலை வாய்ப்போட ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். அப்போதான் இது எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு உங்களுக்கு புரியும். பாருங்க, இது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் பெர்மனன்ட் போஸ்ட். கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் மற்றும் ட்ரேட்ஸ்மேன் பதவிகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. மொத்த காலி பணியிடங்கள் 9195. அதுவும் போஸ்டிங் இந்தியா முழுக்க எங்க வேணாலும் இருக்கலாம். இது வெறும் ஒரு வேலையா மட்டும் பார்க்காதீங்க. நாட்டுக்காக சேவை செய்யற ஒரு கௌரவமான பணி. ஒரு நல்ல ஸ்டேபிளான கெரியர் அமைச்சுக்க இது ஒரு கோல்டன் சான்ஸ்னு சொல்லலாம். நிறைய இளைஞர்களோட கனவே இதுதான். சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? நீங்க இதுக்கு கரெக்டான ஆளான இப்பவே செக் பண்ணிடலாம் வாங்க. ரொம்ப பேசிக்கான 2 விஷயம் தான் தேவை. ஒன்னு உங்க வயசு, இன்னொன்னு உங்க படிப்பு. மினிமம் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இப்போ வயது வரம்ப பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க வயசை 2ஆ பிரிச்சிருக்காங்க, கவனிங்க. நீங்க கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்க வயசு 21லேருந்து 27க்குள்ள இருக்கணும். மத்த எந்த ட்ரேட்ஸ்மேன் போஸ்டா இருந்தாலும் 18லேருந்து 23 வயசுக்குள்ள இருந்தா போதும். சோ நீங்க எந்த கேட்டகரியில வர்றீங்கன்னு உடனே பார்த்துக்கோங்க. இதுல சில ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷம் வரைக்கும் தளர்வு உண்டு. அதே மாதிரி ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தளர்வுகள் இருக்கும். ஓகே, ஏஜ் பத்தி பார்த்தாச்சு. இப்போ இதுல என்னென்ன மாதிரியான போஸ்ட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போதான் உங்க ஸ்கில்லுக்கு எது செட் ஆகும்னு நீங்க முடிவு பண்ண முடியும். முதல்ல கான்ஸ்டபிள் டிரைவர். இதுக்கு 10வது பாஸ் பண்ணிருக்கணும். கூடவே கனரக வாகனம் அதாவது ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் கண்டிப்பா வேணும். செலக்ஷன் அப்போ ஒரு டிரைவிங் டெஸ்டும் வைப்பாங்க. அதுலயும் நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். அடுத்து கான்ஸ்டபிள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள். இதுக்கு 10வது பாஸ் பண்ணதோட கொஞ்சம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் கேட்குறாங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு 2 வருஷ ஐடிஐ சர்டிஃபிகேட்டோட 1 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லனா 3 வருஷம் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டோட 1 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது 2ல எது இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். மத்த ட்ரேட்ஸ்மேன் போஸ்டான சமையல்காரர், முடி திருத்துபவர், கொத்தனர் இந்த மாதிரி வேலைகளுக்கு 10வது பாஸ் பண்ணிருந்தாலே போதும். ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த வேலையில உங்களுக்கு நல்ல அனுபவமும் திறமையும் இருக்கணும். சூப்பர். இப்போ உங்களுக்கு தகுதி இருக்கான்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து இந்த வேலைக்கு எப்படி ஆள் எடுக்கிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல மொத்தமா 6 ஸ்டேஜ் இருக்குங்க. முதல்ல உடல் திறன் தேர்வு அதாவது பிஇடி. அடுத்து உடல் தரநிலை தேர்வு பிஎஸ்டி. 3வதா கம்ப்யூட்டர்ல ஒரு எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ட்ரேடுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இதுல எல்லாம் பாஸ் பண்ணிட்டா உங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனலா ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கும். இந்த 6 ஸ்டேஜையும் நீங்க கிளியர் பண்ணணும். சரி, இப்ப எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது வாங்க பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர், அப்புறம் முன்னாள் ராணுவத்தினருக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, 0. மத்த எல்லா கேண்டிடேட்ஸும் வெறும் 100 ரூபாய் கட்டினா போதும். அதையும் ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். இந்த 2 தேதியையும் நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஏப்ரல் 20ஆம் தேதி ஓபன் ஆகுது, மே 19ஆம் தேதியோட முடியுது. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க சிஆர்பிஎஃப்-ஓட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த வெப்சைட் அட்ரஸ் recruit.crpf.gov.in. வேற எந்த வழியிலையும் அப்ளை பண்ண முடியாது. சோ கரெக்டா இந்த வெப்சைட்ல போய் கடைசி தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்பு பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்களுக்கு சொல்லிட்டோம் நம்புறோம். இப்போ உங்க தகுதியை செக் பண்ணிட்டு சிஆர்பிஎஃப்ல உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ண நீங்க ரெடியா?